சாரி ரோல் சென்னையில் ஆழ்வார்த்திருநருக்கு நம்மளோட ஃப்ரெண்டோட ஸ்டுடியோவுக்கு வந்திருந்தேன். ஒரு ப்ராங்க் ஷூட்டுக்காக நான் வந்திருந்தேன். இங்கே வர வழியில் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்த்திருநகரில் மெகா பேக் சைடு ஒரு சின்ன ஒரு குடோன் ஸ்ட்ரீட் மாதிரி உள்ளே போச்சு. இது என்னடா இது ரொம்ப ஒரு ஹாரர் மூவியில் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே பார்த்தா எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நம்ம தமிழ் சினிமாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பூட்டுற விஷயமா நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. குறிப்பாக இந்த சந்திரமுகி இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ்லாம் நிறைய எடுப்பாங்க. அந்த ஹிஸ்டாரிக்கல் மூவியாக இருந்தாலும் சரி, நார்மல் மூவியாக இருந்தாலும் சரி, அதுக்கு செட்டு போடுறவங்களோட பங்களிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் டைரக்ஷன், அதாவது கலை வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலை வடிவத்துக்கு உயிர் ஊட்டுறதுக்கு நிறையா பொருள்கள் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவை. அந்த ப்ராப்பர்ட்டிஸோடைய ஒட்டுமொத்த குடோனாக ஒட்டுமொத்த சங்கமமாக இந்த இடத்த நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதோட வியூஸ் எல்லாம் பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி ஒரு பொருளும் பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லும். இந்த பொருளெல்லாம் எத்தனை படங்களை நடிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு தெரியாது. நம்ம கூட அந்த படங்கள் அவ்வளோ படங்களுக்கு நம்ம இருப்போமா என்னான்னு தெரியாது. அந்தளவுக்கு நிறைய படங்கள் இந்த பொருள்கள்லாம் பார்த்து வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்ட் டைரக்டர் ராஜன். வணக்கம் சார். சார், இங்கே இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலை அம்சமாக இருக்குது. எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியல. கண்டிப்பாக கண்ணுக்கும் கற்றுக்கும் ரொம்ப விருந்து தரக்கூடிய வகையில் இந்த பொருளாக இருக்குது. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய கலைப்பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இந்த பொருள்கள் எப்படி நீங்கள் வாங்கி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிங்க? அதெல்லாம் பேசிக்கலாக நான் ஒரு ஆர்ட் டைரக்டர். நான் ஒரு 93, அதாவது 1993லேருந்து ஆர்ட் டைரக்டர். என் பாஸ் ஜிகே, அவர் தான் என் பாஸு. அவர்கிட்டருந்து தான் எல்லா டெக்னிக்கல்ஸ் எல்லாமே அவர்கிட்டருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கு ஒரு ஆசை, எல்லா இடத்துல அப்போல்லாம் அந்த கடைங்கள்லாம் இந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஷாப்பு அந்த அளவு இல்லை. எனக்கு ஒரு ஆசை, சரி நம்ம ஏன்னா இந்த லைனில் இருந்ததுனால எனக்கு ஓரளவு தெரியும் எந்தெந்த ப்ராப்ஸு நல்லா இருந்து. நான் சைனாவில் போய் டைரெக்டாகவே போய் எடுத்துகிட்டு வருவேன். சைனா, நார்த் இந்தியா, எல்லா இடத்துலையும் போய் எடுத்துகிட்டு வருவேன். அது ஒரே ஒரு அட்வான்டேஜ்னால், நான் ஒரு ஆர்ட் டைரக்டர் இருக்கிறதுனால நான் எது நமக்கு ஷூட்டிங்க்கு சினிமாவுக்கு யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் எனக்கு ஓரளவு தெரிஞ்சு அதெல்லாம் நான் பிக் பண்ணிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி தான் இது பண்ணேன். ஆக்சுவலாக 2016 அப்போதுலேருந்து நான் கடை வைக்க ஆரம்பித்தேன். அப்போதுலேருந்து சேர்த்த இந்த கலெக்ஷன்ஸ் தான் இது. மேக்ஸிமம் எல்லா மூவிக்கும் போகும். எல்லா மூவிக்கும் போகும். தமிழ், தெலுங்கு, எல்லாம் மலையாளம்லாம் இப்போ கூட எடுத்துகிட்டு இருக்காங்க மலையாளத்தில். ஓகே, ஆமாம். எல்லா மூவிஸு ப்ளஸ் ஆடு, ஷார்ட் ஃபிலிம். காலேஜ் பசங்க நிறைய பேர் இப்போ வராங்க. அவங்களுக்கெல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸு அந்த மாதிரி இதுக்கெலாம் ரெகுலராக போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லாமே வச்சுருக்கோம். ஃபர்னிச்சர் முதற்கொண்டு A to Z. இப்போ ஷூட்டிங் போனால் வீடு எம்டியாக தான் இருக்கும். சும்மா 1-2 பொருள் தான் இருக்கும். அதை வச்சு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எங்கள்கிட்ட மொத்தமாக அப்படியே ஃபர்னிச்சர்லேருந்து இந்த டெக்கரேஷன் ப்ராப்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு போவோம். அவங்களுக்கும் கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அது. ஏன்னா எதுவுமே வாங்க முடியாது. சும்மா ஒரு நாள் ஷூட்டிங்காக 3 லட்சம் 4 லட்சம் பொருள் வாங்கிட்டு இருக்க முடியாது. அது நாங்கள் ரெண்ட்டு பேஸ் மேக்ஸிமம் எவ்வளோ கம்மியாக, ஏன்னா ஆர்ட் டைரக்டர்னால அவங்களுடைய கஷ்டமும் தெரியும். மேக்ஸிமம் எவ்வளோ என்னால் ரொம்ப மார்ஜினில் வச்சு கொடுக்குறது. கண்டிப்பாக இது ஒரு பெரிய விஷயம். எந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதுவும் சரி, ஒரு கிளாசிக்கலான ஓரியன்டாக சரி, இப்போ ரீசெண்ட் டேஸில் இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கும் எல்லா காலகட்டத்துக்கும் ட்ரெண்டுக்கு அந்த மாதிரியான பொருள்கள் ஒரே இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்க. உண்மையிலே நீங்கள் ஒரு ஆர்ட் டைரக்டர் அப்படிங்கிறனால எங்கேயுமே போய் இனிமேல் யார் இனிமேல் ஆர்ட் டைரக்டர்ஸ் யாராவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இங்கேயே எல்லாமே அவங்க வாங்கிக்கலாம். ஸோ இது எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிருக்கீங்க இந்த பொருள் எல்லாம்? ஏன்னா ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லுது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு தான். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 20 by 20 ஃபீட் ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சுருந்தோம். அவ்வளோதான் வச்சுருந்தோம். அது 2016. அதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 16,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது மொத்தம். அவ்வளோ தூரத்தில் அதாவது இந்த 2016 தான் ஆரம்பித்தேன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பொருள். இது ப்ரைஸ் ரேட்டெல்லாம் எப்படி சார்? ஏன்னா ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலை நுணுக்கமாக இருக்குது இந்த பொருள். அப்போ அதோடைய மெயின்டெனன்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ப்ரைஸ் ரேட்டுன்னு அப்படி ஃபிக்ஸடு கிடையாது எதுவுமே. ஓகே, ஏன்னா ரொம்ப பட்ஜெட் படம்னு வருவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக பண்ணிப்போம். ஷார்ட் ஃபிலிம் பசங்க வருவாங்க, ரொம்ப கெஞ்சி கேட்பாங்க, ஆனால் நான் எங்கள் பாக்கெட் காசு தான் போட்டு எடுக்கணும்னு. சரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ கம்மியாக கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இன்றைக்கி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளும் சரி, ஆர்ட் டைரக்ஷன் கற்றுக்கிட்டு இருக்கவங்களும் சரி, டைரக்ஷன் கற்றுக்கிட்டு இருக்கவங்களும் சரி, செட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி போனால் எங்கேயுமே நம்ம போக தேவையில்ல. நம்ம ஆழ்வார்த்திருநகரில் இருக்கக்கூடிய ஷைன் சினி செட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வாங்க. தேங்க்யூ.